அஜித் படத்தை பார்த்து மிரண்டு போய் அமிதாப் பச்சன் சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு படப்பிடிப்பு சமயத்திலும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இருக்கும். அந்த வகையில் பிரபல இயக்குனர் KS ரவிக்குமார் சமீபத்தில் ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தை ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூறி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். தமிழ் சினிமாவிலேயே ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக வலம் வருபவர் இயக்குனர் KS ரவிக்குமார். சரத்குமார், ரஜினி, கமல், பிரபு என 90களில் கொடிக்கட்டி பறந்த அனைத்து நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். ஒவ்வொரு நடிகரின் வெற்றி லிஸ்டில் கண்டிப்பாக ரவிக்குமாரின் படம் இடம்பெற்று இருக்கும். அந்த வகையில் அஜித்துக்கு வரலாறு மற்றும் வில்லன் போன்ற அசத்தலான படங்களை கொடுத்து அஜித்தை வேறொரு பரிணாமத்தில் காட்டியவர் ரவிக்குமார். வில்லன் படத்தில் படப்பிடிப்பு சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை தான் சமீபத்தில் ரவிக்குமார் பகிர்ந்துள்ளார். அந்த படப்பிடிப்பு நியூசிலாந்து நடைபெற்று கொண்டிருந்ததாம். அப்போது மணி கிட்டத்தட்ட 1 மணி இருக்குமாம். உடனே அஜித், சார் சாப்பிட போலாமா, எனக்கு பசிக்குது என ரவிக்குமாரிடம் கூட அருகில் இருந்த ஹோட்டலுக்கு அனைவருக்கும் சென்றிருக்கின்றனர். அங்கு 2 பாடல்களை எடுக்க திட்டமிட்டு இருந்தார்களாம். அதே ஹோட்டலில் இந்தி படத்தின் படப்பிடிப்பிற்காக வந்த ஸ்ருதிக் ரோஷன், கரீனா கபூர், அமிதாப் பச்சனும் இருந்தார்களாம். அதன் பின் ஒவ்வொருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தார்களாம். அப்பொழுது ரவிக்குமாரின் உதவியாளர் ஒருவர், சார் அங்கே பாருங்க, ஸ்னோ பால் என சொன்னாராம். சாப்பிட்டதையும் விட்டுவிட்டு கேமராவை தூக்கொண்டு அந்த காட்சி பாடலை படமாக்க ஓட்டி இருக்கிறார்களாம். ஏனெனில் ஸ்னோ ஃபால்ஸ் எப்போது வரும் என்றே தெரியாது. இதை கவனித்துக் கொண்டிருந்த அமிதாப் அவருடன் வந்து படக்குழுவை அழைத்து, பாருங்க தமிழ் சினிமாக்காரங்க எவ்வளவு டெடிகேட்டா இருக்காங்க, ஒரு ஸ்னோ ஃபாலில் ஒரு சரணத்தையே முடிச்சா அந்த ஆளு என ரவிக்குமாரை பற்றி ஹிந்தியில் கூறி அவரின் யூனிட் ஆட்களை திட்டினாராம். அந்த பாடல் தான் வில்லன் படத்தில் அஜித்தும் மீனாவும் சேர்ந்து டூயட் பாடிய இதே மனம் இதே சுகம் என்ற பாடல்.